வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வீணோ வயர் கிராஃப்ட்ஸ். இப்போ நான் ஒரு கூடை போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பார்டர் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சேலத்துலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து புரியலேன்னு சொன்னனால மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது ரெட் கலர் வயர் எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பத்தலைன்னு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. கட் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ உள்ளேருந்து இந்த வயரை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்து ரைட் சைடு இந்த சைடு உள்ளே கொண்டு போய்க்கணும். உள்ளே கொண்டு போய் இந்த வயரை வந்து சைடில் இப்படி நல்லா சொருகி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா சொருகி விட்டேன். இது பிறண்டுட்டு போகாமல் இப்படி எடுத்துக்கலாம். அதாவது இந்த வயர் வந்து உள்பக்கமாக இருக்கணும், சரிங்களா? இப்போது எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இந்த கேப்பில் இருக்கலையா வயர், இதிலேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5. இந்த 5ஆவது ஹோல் வழியாக வெளியிலேருந்து உள்பக்கமாக எடுத்துக்கலாம். எடுத்தாச்சுங்களா? இப்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ உள்ளே விட்டோம் இல்லையா, இந்த கேப்லேருந்து கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4. இதுவும் வந்து வெளியிலேருந்து உள் சைடு எடுக்கணும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோம் இல்லையா, இதுக்கு அடுத்து வந்து வெளியிலேருந்து உள்பக்கமாக எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த சைடு விட்டு எடுக்கணும்ல, இங்கே ஒரு ஹோலில் இந்த லைன் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்க ஹோல் வழியாக வெளி சைடு இருந்து உள்பக்கமாக இப்படி எடுக்கணும். எடுத்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ 2 கோடு முடிச்சிட்டோம். இப்போ 3ஆவது லைன் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்னா, மறுபடியும் அது பக்கத்து நாட்டில் இப்படி உள்ளே விட்டு எடுக்கணும். இப்போ எடுத்தாச்சு. மறுபடியும் லெஃப்ட் சைடு கொண்டு வருவோம். லெஃப்ட் சைடு வந்து இப்போ 2 நாட் போட்டோம்ல, இதுக்கு அடுத்து அப்படியே லைனாக இதே மாதிரி பின்னணும். இது மாதிரி பின்னிட்டு இந்த வயர் எப்படி முடியுது, அதுக்கடுத்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போது அரை லைன் நான் பின்னிட்டு வந்துட்டேன். இப்போது வயர் வந்து எனக்கு தீர்ந்து போச்சுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போது லெஃப்ட் சைடு விட்டுருக்கோம் இல்லையா, இதை வந்து கிராஸாக வந்து இங்கே கீழே இப்படியே வந்து சொருகி விட்டுக்கோங்க. இப்போது சைடில் சொருகி விட்டுட்டேன். அடுத்து வந்து இந்த சைடு ரைட் சைடு இருக்கு இல்லையா, இப்போது இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்து வெளியிலேருந்து உள்ளே எடுக்கணும். உள்ளே எடுத்து இதையே வந்து கிராஸாக வந்து சொருகி விட்டுறலாம். இப்போ உள்ளே சொருகியாச்சு. இப்போ என்ன செய்யலாம், மறுபடியும் கண்டினியூ பண்ணி அப்படியே லெஃப்ட் சைடு உள்ளேருந்து வெளியில் எடுக்கணும். மறுபடியும் ரைட் சைடு அடுத்தடுத்த நாட்டில் ஒரு டைம் நீங்கள் கவுண்ட் பண்ணால் போதும், அடுத்தடுத்து நம்ம பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஃபுல்லாக கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி சுற்று விழுகாமல் கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாக நான் பின்னி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி வயர் வந்து வெளியில் இருக்கும். இதை இப்படி மேலே கொண்டு வந்து சொருகணும் அப்படின்னா வயர் வந்து தூக்கிட்டு இருக்குங்க. அதனால் என்ன செய்யணும்னா, ஏற்கனவே நம்ம சைடில் வயர் விட்டு எடுத்தோம் இல்லையா, அதே இடத்துல வந்து ஸ்டாப் ஆகி நிற்கும் இந்த வயர். ஸோ அதே ஹோல்லே வந்து லெஃப்ட் டு ரைட் சைடு இந்த மாதிரி விட்டுக்கலாம். விட்டு எப்பயும் போல் இந்த சைடை கிராஸாக வந்து சொருகி விட்டுறலாம். இப்போது ஃபுல்லாக சொருகி பாருங்கள், பிசுறுலாம் இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி விட்டுறணும். இது பார்க்க அப்படியே சடப்பின்னல் மாதிரி இருக்கும். கூட வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. வேறு ஏதாவது டிசைன் மாடல் ஏதாவது பின்னணுன்னாலும் நீங்கள் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் போடுறேங்க. தேங்க்யூ.